இந்த வீடியோல நம்ம லாங்சைனை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்எல்எம்ஸ் தான் இப்போதைக்கு சமீப காலமா ரொம்ப ஹாட்டஸ்ட் டாபிக்கா இருக்கு. பட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட இப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சுன்னா, அந்த எல்எல்எம் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பிசினஸ் யூஸ் கேசஸை சால்வ் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிங் எ சாட் பாட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வெப் ஸ்கிராப்பரா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பெரிய டாக்குமெண்ட் கொடுத்து அந்த டாக்குமெண்ட்டை இந்த எல்எல்எம் மாடலை ட்ரெயின் பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட் பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்லும். ஸோ இதெல்லாம் தான் ஒன் ஆஃப் த ஃபீச்சர். இல்லாட்டி ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரிடிக்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நம்ம எல்எல்எம் எழுதாம எல்எல்எம் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் இப்போ இன்னைக்கு நம்ம லாங்சைனோட பேசிக் பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல இந்த லாங்சைனை வச்சு நம்ம நிறைய யூஸ் கேசஸை நம்ம சால்வ் பண்ண போறோம். ஒன்னு சாட் பாட் எழுதுறது, அனதர் ஒன் இஸ் டு வெப் ஸ்கிராப்பர் எக்ஸெட்ரா அண்ட் ஆல்சோ கூகுள் சர்ச். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னைக்கு பாக்குறது வந்து லாங்சைன் என்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன வித் சம் ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் இந்த கோடை GitHubலயும் கமிட் பண்ணுவேன். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் இஃப் யூ வாண்ட் டு டெஸ்ட் எனிதிங். So first thing is, what is LangChain? LangChain is just a framework, okay, for developing applications powered by the LLM. So LLM ங்கிறது ஒரு large language model, LangChain ங்கிறது ஒரு wrapper or framework on that LangChain, on that language models for helping us to request and response, to get the good request and response. அதாவது நம்மளால ரெக்வஸ்ட் ஈஸியா ஃபார்ம் பண்ண முடியும், அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா கெட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த லாங்சைன் ஃப்ரேம்வொர்க்கை ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று கான்டெக்ஸ்ட் அவேர். கான்டெக்ஸ்ட் அவேர்ங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த மாடல், அதாவது எல்எல்எம் நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அவன்கிட்ட சொல்லணும் நீ என்னவா பிஹேவ் பண்ற அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், we need to tell that LLM, consider LLM as an assistant. அந்த லாங்குவேஜ் மாடல ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி பிஹேவ் பண்ணி அந்த அசிஸ்டண்ட்டை சொல்லணும், எப்பா தம்பி நீ வந்து இப்போ எனக்கு பைத்தான் கோடு எழுதுற அசிஸ்டண்டா இரு, இல்லாட்டி இப்போ நீ எனக்கு டிரான்ஸ்லேட்டரா இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸை நம்ம அவனுக்கு சொல்லணும். அதுதான் கான்டெக்ஸ்ட். சரி, இப்போ நான் வந்து அந்த கான்டெக்ஸ்டை செட் பண்ணிட்டேன். அந்த மாடல் வந்து எனக்கு ஒரு அசிஸ்டண்டா பிஹேவ் பண்ண போகுது. என்ன மாதிரி அசிஸ்டண்டா, என்ன ரோல், அதாவது நீ வந்து பைத்தான் எழுதுவியா இல்லாட்டி வந்து ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டரா அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அடுத்தது மெசேஜ் நான் அந்த அசிஸ்டன்ட்ட கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த அசிஸ்டன்ட் வந்து எனக்கு டிரான்ஸ்லேட்டர் அசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கேன். இப்போ நான் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்ன மெசேஜ்? ஹாய், ஹவ் ஆர் யூ. இதை எனக்கு பிரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ண. இதை வந்து ப்ராம்ப்ட். இந்த மெசேஜ் தட் இஸ் கிவன் பை a human into that model is called as a prompt. அதுக்கு அடுத்தது அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அவன் வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து நான் கொடுத்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து ஏஐ மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த அசிஸ்டன்ட் தானே எனக்கு கொடுக்குற மெசேஜ். ஸோ என்ன சொன்ன, லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம் இருக்கு. அந்த எல்எல்எம்க்கு முதல்ல ஒரு ரோல் நம்ம சொல்லணும், எப்பா நீ வந்து இந்த ரோலா பிஹேவ் பண்ண அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட்டுக்கு. அதுக்கப்புறம் அதை தான் கான்டெக்ட் செட் பண்றது. அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட்ங்கிறது நம்ம அந்த எல்எல்எம்க்கு ஒரு டேட்டா கொடுப்போம். ப்ளீஸ் கன்வெர்ட் த மெசேஜ் ஃப்ரம் இங்கிலீஷ் டு ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அவன் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். ஸோ இதுதான் வந்து லாங்சைனோட பேசிக். ஸோ ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் அவர், அதுக்கப்புறம் அதோட அவுட்புட். ஓகே, இதுல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு? மாடல்ஸ், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ், அவுட்புட் ப்ராசஸ், செயின்ஸ், மெமரி, ரிட்ரைவர்ஸ், ஏஜென்ட்ஸ், கால்பேக்ஸ். மோஸ்ட்லி we will see the top 5. அதர் திங் போக போக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல்ஸ்ங்கிறது என்னன்னா இன்னர் ஃப்ரேம் ஒர்க். என்ன டைப் ஆஃப் மாடல் யூஸ் பண்ணணும், என்ன டைப் ஆஃப் லார்ஜ் மாடல்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட உள்ள எக்ஸாம்பிள் வந்து ஓப்பன் ஏஐ, அவன் ஒருத்தன். இன்னொன்னு ஒருத்தன் ஹக்கிங் ஃபேஸ். அதை விட்டாக்க we can use any chat model as well. Chat modelங்கிறது it's kind of a something inside the it's kind of a wrapper around LLM, but mainly use case for chat. அப்புறம் ப்ராம்ப்ட்ஸ்ங்கிறது the message format that we give to the large language model. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த அசிஸ்டன்ட்டுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஏற்கனவே அவன்கிட்ட செட் பண்ணிட்டேன், எப்பா நீ ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு. பட் ஆனால் நான் அவன்கிட்ட ஒரு மெசேஜ் கன்வே பண்ணல, டிரான்ஸ்லேட் ஹாய் ஹவ் ஆர் யூ. ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறத நான் அசிஸ்டன்ட்ட சொல்லணும். அந்த அசிஸ்டன்ட் எனக்கு அந்த ஹாய் ஹவ் ஆர் யூன்னு நான் சொல்றேன்ல, அதுதான் ப்ராம்ப்ட். அப்புறம் அவுட்புட் ப்ராசஸ், வர ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேஷனுக்கு ஃபீஸிபிளா இருக்கணும். செயின்ஸ்ங்கிறது மோர் தென் ஒன் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை நம்ம எல்எல்எம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது. அப்புறம் மெமரியோட யூஸ் கேஸ் மெயினா அந்த சாட் அந்த சிஸ்டம்ல யூஸ் ஆகும். அது வந்து இந்த மெமரி வரும்போது அதுக்கு ஒரு டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அண்ட் தென் ரிட்ரைவர்ஸ்ங்கிறது என்ன, உங்க பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கான ஒரு நாலேஜ் அந்த எல்எல்எம்க்கு வேணும் அப்படின்னா நம்ம அந்த ரிட்ரைவர்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம அந்த எல்எல்எம்மோட நாலேஜ் வந்து வித்தின் த லிமிட்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் ஒன்லி. அப்புறம் ஏஜென்ட்ஸ்ங்கிறது இப்போ நிறைய எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டிஸ்லாம் இருக்கு, அதுவுமே செயின்ஸ் கீழே தான் வரும். அதாவது we can use those agents, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்ச் ஏஜென்ட், அப்புறம் வந்து வேற ஏதாவது மேத் கால்குலேட்டர், இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஏஜென்ட். கால்பேக்ஸ்ங்கிறது அந்த அவன் எப்படி கண்டுபிடிச்சா அதுக்கான எக்ஸ்பிளைனபிலிட்டி, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு கால்பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ இந்த ஹேண்ட்ஸ் ஆன் போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஏபிஐ. இந்த மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து ஓப்பன் ஏபிஐ பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஓப்பன் ஏபிஐல ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டீங்கன்னா ஃப்ரீ டயருக்கே உங்களுக்கு கீஸ் வரும். ஒரு பர்டிகுலர் மாடல், அதாவது CBT4லாம் யூஸ் பண்ண முடியாது, 3லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஓப்பன் ஏபிஐ கீ ஜென்ரேட் பண்ணிட்டு உங்களோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ஓப்பன் ஏபிஐ கீயை செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் மாடல்ஸோட எக்ஸாம்பிள். ஸோ மாடல்ஸ்னா என்ன சொன்ன, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆர் சாட் மாடல்ஸ் ரெண்டு இருக்கு. நம்ம எல்எல்எம் மாடல்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். இப்போ நான் இதுல என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஓப்பன் ஏபிஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த லாங்சைனோட எல்எல்எம்ஸோட லைப்ரரியிலேருந்து ஓப்பன் ஏபிஐ இம்போர்ட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல நான் ஒரு explain how AI will change the world. இதுதான் என்னோட கொஸ்டின் டு ஓப்பன் ஏஐ. ஸோ இப்போ நான் அதை ஹிட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த ஓப்பன் ஏஐ கொடுக்கும். ஓகேவா? Yeah. AI has a potential to revolutionize the way we live and work. So this is the response that is provided by the OpenAPI. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா இந்த லாங்சைன்ங்கிறது. இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, பட் இதுலயே நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் டெம்ப்ளேட் இருக்கு. ஒன்னு ஹியூமன் மெசேஜ். இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன் பாத்தீங்களா, எக்ஸ்பிளைன் ஹவு AI will change the world, அது வந்து ஹியூமன் மெசேஜ். AI மெசேஜ்ங்கிறது இந்த ரெஸ்பான்ஸ் that has been provided by the LLM or the LangChain. அடுத்தது சிஸ்டம் மெசேஜ்ங்கிறது என்னன்னா, இங்க நம்ம சிஸ்டம் மெசேஜை யூஸ் பண்ணல. சிஸ்டம் மெசேஜ்ங்கிறது that we need to tell that AI to behave like a assistant. அதாவது அவனுக்கு ஒரு ரோல் கொடுக்கறது, இவனை ஒரு அசிஸ்டன்ட், ஒரு டிரான்ஸ்லேட்டரா பிஹேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல நான் ஒரு சிஸ்டம் மெசேஜ் கொடுத்துருக்கேன். என்ன சிஸ்டம் மெசேஜ்? யூ ஆர் எ கிராமர் டீச்சர் ஹூ ரெஸ்பான்ஸ் எஸ் ஃபார் த கரெக்ட் கிராமர் இன்புட். அப்போ இது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த சிஸ்டம், அந்த லாங்சைன்ல உள்ள எல்எல்எம்க்கு நான் ஒரு ரோல் அசைன் பண்றேன். நீ ஒரு கிராமர் டீச்சர், ஓகேவா? நீ வந்து நான் ஒரு இங்கிலீஷ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு எஸ் ஆர் நோ, கிராமர் கரெக்டா இல்லையான்னு மட்டும் சொல்லு, ஓகேவா? அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஹியூமன் மெசேஜ் என்ன, நான் கொடுக்குற இன்புட் டு தட் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ரோலை நான் ஸ்பெசிஃபை பண்றது சிஸ்டம் மெசேஜ், அந்த சிஸ்டம்க்கு. ஹியூமன் மெசேஜ்ங்கிறது நான் கொடுக்குற இன்புட். ஏஐ மெசேஜ்ங்கிறது வர அவுட்புட். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு இவன் எஸ் ஆர் நோங்கிறத கொடுப்பான். ஸோ கண்டென்ட் ஈக்குவல் டு எஸ். இப்போ நான் இதுல தப்பா பண்ணேன், ஐ லவ்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுக்குறேன், நோ. ஓகேவா? ஏன் நான் கிராமர் வந்து தப்பா கொடுக்குறேன். இதே தான் ஐ லவ் ப்ரோக்ராமிங் கொடுத்தாக்க இது கரெக்டா இருக்கு, ஏன்னா கிராமர் கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த சிஸ்டமுக்கு நீ வந்து ஒரு கிராமர் டீச்சரா ஆக்ட் பண்ணு, எனக்கு அவுட்புட் எஸ் நோ மட்டும் சொல்லு. ஹியூமன் மெசேஜ்ல நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் அதோட ஹியூமன் மெசேஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இப்ப இதோட ஒரு மேல உள்ள ரேப்பர் தான் ப்ராம்ப்ட். இப்ப நான் கொடுக்குறேன்ல, கொடுக்கறத எவ்வளவு கரெக்டா கொடுத்தா எனக்கு கரெக்டா பதில் வரும். அதாவது அந்த அசிஸ்டன்ட்டுக்கு அவனுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்கறது, அதுதான் அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். ஓகேவா? ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இஸ் யூஸ் டு கிரியேட் அ ப்ராம்ப்ட் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங் இன்புட். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா இதுல ஒரு சிஸ்டம் மெசேஜ் இருக்கு. இந்த சிஸ்டம் மெசேஜ் என்ன, யூ ஆர் எ பைத்தான் கோடர் AI that helps us to user with the bugs and writing programs. அதாவது எனக்கு தப்பு இருந்தா ஹெல்ப் பண்ணவும், எனக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்கான ஒரு நீடு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது சிஸ்டம் மெசேஜ். ஹியூமன் மெசேஜ் என்ன, நான் கொடுக்குற டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஒரு ஃபார்மலைஸ் பண்ணி நம்ம அசிஸ்டன்ட்ட சொல்லிடுவோம். யார் நம்ம அசிஸ்டன்ட்? ஓப்பன் ஏஐ தான் நம்ம அசிஸ்டன்ட். அப்போ நான் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு டப்புன்னு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ நான் அது கொடுத்தேன்னா எனக்கு ஒரு பைத்தான் கோடு செக் வெதர் என் நம்பர் இஸ் ஏ பிரைம் ஆர் நாட், அதுக்கான கோடு இவன் கொடுப்பான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் ஃபங்க்ஷன் தட் கிரியேட்ஸ் இஃப் a number is prime or not அப்படிங்கிறதுக்கு எனக்கு கோடே கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த கோடு தான். ஓகே,
இப்ப என்ன பண்ணோம், அசிஸ்டன்ட்ட சொன்னோம் நீ என்னவா பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத சொன்னோம். ஹியூமன் என்ன பண்ணா, இந்த டெக்ஸ்ட கொடுத்தா ஏஐ மெசேஜ் என்ன, இதான் அந்த அவுட்புட், இதுதான் ஏஐ மெசேஜ். இதுல ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எவ்வளவு எஃபிஷியண்டா நம்மளால அந்த அசிஸ்டன்ட்டுக்கு மெசேஜை ப்ராம்ப்ட் பண்ண முடியும், எப்படி கொடுக்க முடியும், so that we will get a correct response. ஓகே, இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஆனா ரெஸ்பான்ஸ் ஒரு ஆட்டோமேஷன் வேலை இருக்கா? அதாவது வந்து எனக்கு வர பைத்தான் ஃபங்க்ஷனை நான் அப்படியே எடுத்து போட முடியுமா? முடியாது. ஏன், முன்னாடி ஒரு 4 லைன் பின்னாடி ஒரு 4 லைன் எனக்கு அந்த ஏஐ மெசேஜ் ஆட் பண்ணி வரும். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த அவுட்புட் ப்ராசர். இதுல நிறைய டிஃபால்ட் ப்ராசர் இருக்கு. ஸோ செட்ஸ் ஃபார்மட்ஸ் ஃபார் த அவுட்புட், அதுதான் அவுட்புட் ப்ராசஸ். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அவுட்புட் ப்ராசர் எதுக்குன்னா, வர ரெஸ்பாண்டை எனக்கு லிஸ்டா எனக்கு கன்வெர்ட் பண்ணி அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கமா செப்பரேட்டட் லிஸ்ட் அவுட்புட் ப்ராசர். இந்த மாதிரி டிஃபால்ட்டா நிறைய இருக்கு. நீங்க லாங்சைனோட வெப்சைட்ல போட்டீங்கன்னா நிறைய தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதே அந்த அசிஸ்டன்ட்ட சொல்றேன், எனக்கு இந்த ஃபார்மேட்ல எனக்கு அவுட்புட் கொடு, கமா செப்பரேட் அவுட்புட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படிங்கிற மாதிரி நான் இதுல சொல்றேன், ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்லயே சொல்றேன். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு என்ன ஆகும்னா, அவுட்புட் வரும்போதே எனக்கு அந்த ஏஐ மெசேஜ் லிஸ்டா வந்துடும். பாத்தீங்களா, இப்ப லிஸ்டாவே இருக்கு. ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ அவுட்புட் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். செயின்ஸ் இப்பதான் நம்ம மோஸ்ட் குரூஷியல் ஃபீச்சருக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு சைட் ஃபீச்சர் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் குரூஷியல் ஃபீச்சர். இதுல என்னன்னா, மோர் தேன் 1 LLMs நம்ம செயின் பண்ணுவோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்ப எங்கிட்ட ஒரு சீக்வல் டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஜினோடிபி ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு நிறைய டேபிள்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாங்சைன்ல ஒரு சீக்வல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அந்த இம்போர்ட் பண்ணிட்டு அந்த சீக்வல் டேட்டா பேஸோட அந்த டேட்டா பேஸை நான் அப்படியே இந்த டிபிக்கு நான் கொடுக்குறேன். இப்போ சீக்வல் டேட்டா பேஸ் செயின்ங்கிற லைப்ரரிக்கு வச்சு இந்த LLM, அதாவது இந்த டேட்டாபேஸை வச்சு இந்த சீக்வல் டேட்டாபேஸ் செயினை நான் ட்ரெயின் பண்றேன். ஓகேங்களா? சோ அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம், இன்புட் கொடுத்துட்டோம். எப்பா இதுதான் உன்னோட டிபி, நீ என்ன பண்ணணும்னா சீக்வல் டேட்டாபேஸ் செயின் தான் உன்னோட வேலை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மெசேஜும் அந்த அசிஸ்டன்ட்டை கொடுத்துட்டோம். இதுக்கு மேல ஹியூமன் மெசேஜ் என்ன, வாட் ஆர் ஆல் த டேபிள்ஸ் தட் வி ஹேவ். ஓகே, டிபி இருக்கு. சும்மா நம்ம ஒரு கேள்வி கேட்போமே, உங்ககிட்ட என்னெல்லாம் டேபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்போமே. ஸோ அவன் என்ன சொல்லுவான்னாக்க, அவனே ஒரு சீக்வல் query ஃபார்ம் பண்ணுவான். ஓகேங்களா? சீக்வல் லைட் மாஸ்டர் வேர் டைப் ஈக்குவல் டேபிள். அவன் உடனே ரெஸ்பான்ஸ் என்ன, இதெல்லாம் தான் எங்கிட்ட டேபிள் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்போம். ஓகே, அண்டர்ஸ்கோர் செயின் டாட் ரன். நான் இப்போ சும்மா இங்கிலீஷ்ல நம்ம தப்பாவே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹவு மெனி எம்ப்ளாயி யூ ஹேவ், இவ்வளவுதான் நான் இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த இஎம்பி அப்படிங்கிறது நான் வந்து ஷார்ட் ஹேண்டடா கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இஎம்பின்னு நான் ஷார்ட் ஹேண்டடா கொடுத்தாலுமே திஸ் சீக்வல் செயின் ஹேஸ் த ஃபெசிலிட்டி டு கன்வெர்ட் இட் டு த ரைட். ஸோ அவன் என்ன பண்றான், என்னோட நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி என்னோட நார்மலா யூஸ் பண்ற கலோக்கியல் இங்கிலீஷை கரெக்டான ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்ம் பண்ணி தென் he are provided me output. There are around 8 employees. சூப்பர் தானே? ஸோ இது வந்து என்னன்னா சீக்வல் டேட்டாபேஸ் செயின். இதே மாதிரி நிறைய டேட்டாபேஸ் செயின் இன்பில்ட்டாவே இருக்கு. இவன் வந்து ஒரு ப்ரீ ரிட்டர்ன்டு கோடு மாதிரி. ஸோ இதுலயே அவன் என்ன பண்ணிருப்பான்னா, நம்ம கொடுக்க வேண்டியது வெறும்னா ஹியூமன் மெசேஜ் மட்டும்தான். அப்போ சிஸ்டம் மெசேஜ் ஏற்கனவே அவன் டிஃபைன் பண்ணிட்டான். இப்போ உன்னோட அசிஸ்டன்டோட வேலை என்னன்னா, எனக்கு இந்த டேட்டாபேஸ் எல்லாம் ரீட் பண்ணி கரெக்டான அவுட்புட் கொடுக்கணும். வெறும்னா நீ ஹியூமன் மெசேஜ் கொடுத்தேன்னா நமக்கான சிஸ்டம் மெசேஜ், அதாவது ஏஐ மெசேஜ் நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட ஏஐ மெசேஜ். இதுல நம்ம அவுட்புட் பார்சர் யூஸ் பண்ணி எனக்கு லிஸ்டா மட்டும்தான் வேணும், இல்லாட்டி ஒரு டேட்டா ஃப்ரேமா மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுலயே சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரி. இது வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் பார்ட். எதுக்காக மெமரி? இது மெயினா சேட் பார்ட். அந்த மாதிரி இதுதான் ஒன் ஆஃப் த இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஸோ இப்போ நார்மலா ஒரு மெமரி எதுக்காக தேவைன்னா, இப்போ நீங்க ஒரு கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னா ஒரு ஆன்சர் கொடுக்கும். எல்லாரும் கொஸ்டின்ங்கிறது ப்ராம்ப்ட், ஆன்சர் கொடுக்கும். பட் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஆன்சரை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணாதான் இந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட் ஆன்சர் நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு கஸ்டமர் சப்போர்ட், ரைட்? ஸோ இப்போ கஸ்டமர் சப்போர்ட் ஒரு 4-5 சாட் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸா ஏதோ ஒரு சாட் இருக்குன்னா அந்த சாட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் வரும்.
ஸோ முன்னாடி இது உங்களுக்கு தப்பாயிருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அந்த ஹிஸ்ட்ரி அந்த சாட்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மெமரி வேணும். இந்த எல்எல்எம்கிட்ட பை டிஃபால்ட்டே அந்த மெமரி கிடையாது, அதாவது இருக்காது. ஸோ அதனால லேங் செயின் ஒரு மெமரிங்கிற ஒரு காம்பனண்ட்டை கொடுக்குது. ஸோ அது வந்து ஒரு பஃபர் மெமரி, அதாவது ஒரு இன் மெமரி மாதிரி. வி கேன் யூஸ் எனி டைப் ஆஃப் மெமரி, லைக் ஏதாவது வெக்டார் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து ஏதாவது போஸ்ட்கிரஸ் டிபி அந்த மாதிரி நம்ம எல்லாமே எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணலாம். பட் பை டிஃபால்ட் நம்ம லோக்கல்ல இருக்கிறதுக்கு அவனே ஒரு பஃபர் சைஸ் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ கொஸ்டின் ப்ராம்ப்ட் வரும், ஆன்சர் வரும், பட் ஆன்சர் திருப்பி எங்க வரும்? மெமரிக்கு வரும். ஸோ அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது கொஸ்டினும் போகும், இந்த மெமரியோட டேட்டாவும் இந்த ப்ராம்ப்டுக்கு போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் வரும். ரிட்ரைவலுக்கு நான் இதே இமேஜ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அது வரும்போது பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தோம்னா என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு சிஸ்டம் மெசேஜ் கொடுக்கலாம், யூ ஆர் எ நைஸ் சாட் பாட் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் ஹியூமன். ஓகேவா? ஸோ இதான் அதோட டெம்ப்ளேட். இப்போ இதுல வந்து என்னன்னா கான்வர்சேஷன் பஃபர் மெமரின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இந்த பஃபர் மெமரி தான் வந்து will help us to save the chat history. மெமரி கீங்கிறது உங்களுக்கு டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மெமரி கீ கொடுத்துக்கலாம், வெறும் ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கு, சும்மா ஒரு கீ கொடுக்குறேன், சாட் ஹிஸ்ட்ரி. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு கான்வர்சேஷன் மாடலை பில்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு திருப்பி நான் இந்த ஒரு இதை நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது இந்த லைன் யூ ஆர் a nice bot having a conversation with a human, ஓகேவா அப்படிங்கிறத நான் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் வெறும் சும்மா ஒரு ஆன்சர் கொடுத்தாலே he will take that like ஓகே நான் வந்து இதோட டேட்டாக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கான அவுட்புட் கொடுத்துருவேன். இப்போ நான் இதுக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன்னு வச்சுக்கேன். ஓகே, ஸோ இதுல ப்ரீவியஸ் ஆன்சர், ஸோ இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, it's a beautiful day outside. What is the weather outside? Okay, so no, it doesn't look like it will rain today. இது செகண்ட் இதுக்கான the forecast is clear skies and sunny weather. ஸோ இவன் என்ன பண்றான்னா, இந்த முன்னாடி உள்ள அவுட்புட், அதாவது இந்த ப்ரீவியஸ் கான்வர்சேஷனோட டேட்டாவை இவன் எடுத்து அதுக்கப்புறம் அவன் யூஸ் பண்றான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட டேட்டாவை இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து இந்த மெமரியோட யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ரிட்ரைவல்ங்கிறது எங்க யூஸ் ஆகும்னா, உங்க அப்ளிகேஷனுக்கான மெமரி மட்டும் அந்த எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணும், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி மாதிரி. இல்லாட்டி ஒரு டாக்குமெண்ட் லோடர், இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த டாக்குமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் என்னன்னாக்க, ஒரு எக்ஸ்டர்னல் டாக்குமெண்ட்டை அதோட மெமரியில வச்சுட்டு இப்போ நான் கேட்குற கேள்விக்கு அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லும். ஸோ இதே இதுல இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் வருது, இதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் இருக்கு. இந்த ஸ்டோரேஜ்ங்கிறது என்னன்னா என்னோட டாக்குமெண்ட், அதாவது என்னோட அப்ளிகேஷனுக்கான மெமரி. இப்போ நான் ஒரு சாட்பாட் எழுதுறேன்னா அந்த சாட்பாட் should respond the relevant information according to my application, not the other information. கரெக்டா? ஸோ அதுக்காக உள்ளதுதான் இந்த ரெலவெண்ட், இந்த ரிட்ரைவல் மெமரி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஒரு யூஸ் கேஸ் நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்ப்போம், எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஏஜென்ட்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ், ஒரு கூகுள் சர்ச், மேப் கால்குலேட்டர், இது எல்லாமே செயின்ஸ் உள்ளதான் வரும். ஈவன் த SQL டேட்டாபேஸ்ங்கிறது SQL லைட்டை யூஸ் பண்ற ஒரு ஏஜென்ட். ஸோ இதுல வந்து நான் வந்து ஒரு கூகுள் சர்ச் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இந்த கூகுள் சர்ச் என்ன பண்ணும்னா, இந்த டூல் வரத இந்த கூகுள் சர்ச்சுக்கு பாஸ் பண்ணிட்டு வர ரெஸ்பான்ஸ், அதாவது கூகுள் சர்ச் பண்ணிட்டு ஒரு டேட்டா வந்து அதை வந்து இந்த மாடல் மெமரியில வச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ஹியூமன் மெசேஜ் அனுப்புறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் வாட் ஹேப்பன் இன் G20 மீட்டிங் 2023 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தேன்னா தென் இட் வில் ப்ரொவைட் மீ an answer. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் காம்பனன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக் காம்பனன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு லேங் செயின் யூஸ் பண்ணி ஒரு சாட் பாட்டை நம்ம பில்ட் பண்ண போறோம். சாட் பாட்டோ இல்லாட்டி வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸ்கிரிப்டர், ஒரு ரியல் லைஃப் யூஸ் கேஸ்க்கு. ஓகேவா? Just to give you a quick recap, what are all the things that we have seen? LLM is the major topic in the town, but we are shifting ourselves from LLM to use of LLM. ஓகேவா? How we can solve our business use case with the help of LLM. ஸோ இதுல வந்து லேங்செயின்ங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இதை ஏற்கனவே எழுதி வச்சிருக்கான். ஸோ லேங்செயின் என்ன பண்ணணும்னாக்க, LLMங்கிறவன் தான் அசிஸ்டன்ட், நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் ஹியூமன் மெசேஜ், அந்த LLMல இருந்து வர ரெஸ்பான்ஸ் AI மெசேஜ். ஸோ இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு டூல் தான் லேங்செயின். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எவ்வளவு கரெக்டா எவ்வளவு எஃபிஷியன்டா கொடுத்தாக்க தென் அசிஸ்டன்ட் கேன் கிவ் அஸ் கரெக்ட் அவுட்புட். அதுதான் வந்து ப்ராம்ப்ட். இந்த ரெஸ்பான்ஸை ஃபார்மேட் பண்றதுக்கு தான் அவுட்புட் பார்சர். இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஸோ
ப்ராம்ப்ட், அவுட்புட் ப்ராசர், அதுக்கப்புறம் செயின்ஸுங்கிறது மோர் தேன் ஒன் எல்எல்எம் வந்து நம்ம செயினிங் பண்றதுக்காக உள்ளது. மெமரிங்கிறது இட்ஸ் யூஸ்டு டு ரிமெம்பர் அவர் பாஸ்ட் கான்வர்சேஷன்ஸ். மெயின் யூஸ் கேஸ் வந்து நம்மளோட சாட்பாட். அண்ட் தென் ரெட்ரைவர்ஸ் ஆர் சம்திங் தட் வி நீட் டு ஹேவ் நாலேஜ் ஆன பர்டிகுலர் அப்ளிகேஷன். அதாவது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக தான் உனக்கு பதில் வேணும்னா அதுக்கான நாலேஜ் கொடுக்கறது. அண்ட் தென் ஏஜென்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் செயின்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டிஸ் தட் வி கேன் யூஸ். அண்ட் தென் கால் பேக்ஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மாதிரி வி கேன் சேவ் த லாக்ஸ் எக்ஸெட்ரா, எக்ஸ்பிளைனபிலிட்டி இதெல்லாம் செக் பண்றது. Okay, so thanks for watching. Please subscribe and more Tamil technical content, quality content, direct answer உங்களுக்கு வேணும்னா please subscribe.